الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله مولانا العظيم. عن أسامة بن زيد رضي الله عنه قال قلت يا رسول الله لم أرك تصوم شهرا من الشهور ما تصوم من شعبان قال ذاك شهر يغفل الناس عنه بين الرجب ورمضان وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين فأحب أن يرفع عملي وأنا صائم أو كما قال عليه الصلاة والسلام. சர்வபுகழும் புகழ்ச்சியும் இப்பிரபஞ்சத்தை படைத்து அழகான முறையிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சாந்தியும் அகிலத்திற்கு அருட்படையாக வந்திருந்த சாயத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த அவர்களுடைய உத்தம ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இறையிலமாம் மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லநாயகன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய குர்ஆனின் மூலமாகவும் ஹஜ்ரத் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் என்னென்ன விடயங்களை இவருடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி இருக்கிறார் அப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இரண்டளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் கூடாது ஹராம் என்று தெரிந்து வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி உங்களுடைய அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மனிதனுக்கு ஒரு சொற்ப காலமாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய மரணம் எப்போது வரும் என்பதை அறியாமல் பிறந்தது. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த யாரும் நான் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழப் போகின்றேன் என்பதாக சொல்ல முடியாது. ஒரு நாள் அந்த மௌத்தை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதை குர்ஆன் கையாளுகிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு சொற்ப கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் மனிதன் அனுப்பப்பட்ட நோக்கம் மறுமைக்காக தன்னை தயார் செய்வது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆখিরা. இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை எதற்கு தரப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தை
சொத்து செல்வம் ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து இவை இதுல சேர்க்கிறதுக்கு தரையில மாற்றமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக தரப்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆக இந்த உலகத்தில் நான் என்னென்ன சம்பாதிச்சாலும் எவ்வளவு பட்டம் பதவி அந்தஸ்துக்களை நான் எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய மரணம் அது எத்தனை வயதில் எந்த சந்தர்ப்பத்தில் வரும் என்பது எனக்கு தெரியாது. அந்த மரணம் என்னை சம்பவிக்கின்ற தருணம் என்னுடைய பதவி இந்த உலகத்திலே நான் வியர்வை சிந்தி சம்பாதித்த சொத்து செல்வம் ஒன்றுமே என்னோடு அடுத்த கட்டமாக வரும். மாற்றமாக என்னோடு வரப்போகின்றது நான் மறுமைக்காக தயார் செய்து வைத்த அந்த நல்ல சுவாலியமான அமைதியை மட்டும்தான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்கிறோம். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மனிதன் மறதியாளர், மனிதன் தவறு செய்யக்கூடியவர், பாவம் செய்யக்கூடியவர். அவன் நேரான வழியிலே சென்று மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே தன்னுடைய அடியானுக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொள்கிறார். ஒரு மனிதன் வழிதவறும் போது அவனை நேர்வழிப்படுத்துவதற்காக எவ்வாறு நபிமார்களை அனுப்பி நேர்வழிப்படுத்தினான், இந்த நபியுடைய உம்மத்துக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் தந்து நேர்வழிப்படுத்தினான். மனிதன் மறதியிலே தவறிலே பாவத்திலே இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த மனிதனுக்கு நேரான வழியை நேரான பாதையை காட்டுவதற்காக இந்த உலகத்திலே பல வகையான சந்தர்ப்பங்களை பல வகையான ஞானங்களை தந்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தர்ப்பங்களை எமக்கு தெரியாமல் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். பாவத்திலே மூழ்கி அல்லாஹ்வை மறந்து நன்மையான காரியங்களையும் தூரமாகி அல்லாஹ் தரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களையும் தவறவிட்டுக் கொண்டு செல்கின்றோம். உதாரணமாக ரமலானுடைய மாதம் எமக்கு மகுபிரத்தை தருகிறது, எமக்கு நரகத்திலிருந்து விடுதலையை தருகிறது, எமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தருகிறது என்று தெரிந்தும் நம்மில் அநேகமானவர்கள் அந்த மகுபிரத்தை, அந்த ரஹ்மத்தை, அந்த நரக விடுதலையை அடையாமல் தவறுகிறது. இதுபோல ஹஜ்ஜுடைய மாதம் அதுவும் பல ஞாபகங்களை பல அருட்கொடைகளை எமக்கு தருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம், நேரத்துக்கு நேரம் மிம்பர் மேடைகளிலே இவ்வாறான விடயங்களை எமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ரமலானுடைய மாதம் வந்தால் அதனுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம், ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் அதனுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம். ஆனால் அந்த ஜும்மாவை இருந்து பாதுகாத்து கேட்டுவிட்டு அடுத்த கடமை அந்த விடயங்களை நாங்கள் மறந்து வாழ்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு தந்த சந்தர்ப்பங்களில் கொண்டுதான் நாங்கள் இப்போது காலை வைத்திருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஃபரு நாஸ் அன்ஹு. இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி மக்கள் மறதியிலே இருக்கிறார்கள். மக்கள் ஷஅபானுடைய மாதத்தை பற்றி, அதனுடைய மகத்துவத்தை பற்றி, அதிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி மறதியிலே இருக்கிறார்கள். இந்த ஷஅபானுடைய மாதம் வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஏராளமான சிறப்புகள். ஆரம்பத்திலே பைத்துல் மக்திஸை கிப்லாவாக நாங்கள் முன்னோக்கி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த கிப்லா கஅபத்துல்லாஹ்வுக்கு மாற்றப்பட்டது இந்த ஷஅபானுடைய மாதம். அதே போல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்கிறார்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை இறக்கியதும் ஷஅபானுடைய மாதம். ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்டது ஷஅபானுடைய மாதம்.
அவர்கள் நிரபராதி, அவர்கள் பத்தினி என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கிய ஷஅபானுடைய மாதம். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தது ஷஅபானுடைய மாதம். இப்படி ஒன்று இல்ல, ரெண்டு இல்ல, ஏராளமான சிறப்புகள் வரலாற்று ரீதியாக ஷஅபானுடைய மாதத்துக்கு இருக்கு. ஆனா ஷஅபானுடைய மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகத்துவப்படுத்தியது இந்த சிறப்புகளை வச்சு நாம சொல்லலாம். எந்த அளவுக்கு மகத்துவப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஅபானுடைய மாதம் வந்தா وما رأيته في شهر أكثر منه صياما في شعبان. இந்த ஷஅபானுடைய மாதத்துல நோன்பு நோக்கிற அளவுக்கு வேற எந்த மாதத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோக்கிறதா காணவில்லை என்பதாக சொன்னார். இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹ்ரு குல்லு, இந்த மாதம் முழுக்க, இந்த ஷஅபானுடைய மாதம் முழுக்க நோன்பு நோக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை அர்ப்பணிச்சு தியாகம் செஞ்சு நோன்பு என்ற மாதம் முழுக்க கழிச்சிருக்கிறாங்கடா. இந்த வரலாற்று ரீதியான சிறப்புகளை வச்சு மட்டும் நாங்க பார்க்க முடியாது. அதனால மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்களா என்று நாங்கள் யோசிக்க முடியாது. சஹாபாக்களை எடுத்து பார்க்கிறதாக இருந்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூற்று, சஹாபாக்கள் ஷஅபானுடைய மாதம் வந்தா குர்ஆனோட அதிகம் ஈடுபாடு காட்டுவாங்க, குர்ஆன் திலாவத் செய்வாங்க. நாங்க தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், ஸலஃபுகள் அவங்களோட வரலாறுகளை பார்ப்போமாக இருந்தா ஷஅபானுடைய மாதம் வந்தா அவங்க அதிகமாக அமல் இபாதத்தில் ஈடுபடுவாங்க. எந்த அளவுக்கு சில ஸலஃபுகள் தங்களுடைய தொழிலுடைய நேரம் கடையாக இருந்தா ஒரு நாளைக்கு காலையிலிருந்து மாலை வரை காட்டியும் 8 மணிக்கு தான் திறக்கிறேன்னா அந்த ஷஅபானுடைய மாதம் வந்தா அதை சுருக்கி கொள்ளுவாங்க என்று தொழிலுடைய நேரத்தை சுருக்கி கொள்ளுவாங்க, இபாதத்தில தன்னுடைய காலத்தை நேரத்தை கழிப்பாங்க. சஹாபாக்களுடைய சொந்தங்களை எட்டக்கூடிய நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டா, ஷஅபானுடைய பின்பற்றிவிட்டா சஹாபாக்கள் தங்களுடைய கடன்களை பார்த்து நிறைவேற்றுவாங்க. தன்னுடைய ஸகாத் கடமையானதை பார்த்து ஸகாத்தை நிறைவேற்றுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெண்கள் சென்ற ரமலானுடைய கலாவுடைய நோன்பு இருக்கும், அந்த கலாவுடைய நோன்பை நாங்கள் ஷஅபானுடைய வாசல் வந்தா நிறைவேற்றிடுவோம். இன்னும் கலாவான ஃபர்லான அமல்கள் சஹாபாக்கள் அப்படி கலாவாக்குறது இல்லை, தவறுதலான கலாவாகி இருந்தா அதையும் ஷஅபானுடைய மாதத்தில் நிறைவேற்றிடுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு கண்ணியம், இந்த மாதத்தை இவ்வளவு பயப்பட்டு அமல்ல இபாதத்துல கழிச்சிருக்கிறான்டா அது லேசான ஒரு விஷயம் இல்லை. அந்த மாதத்துக்கு விசேஷமான சிறப்புகள் இருக்கு. ரமலானை நாம் எப்படி முக்கியத்துவப்படுத்துகிறோம்? இமாம்கள் எழுதுறாங்க, எந்த அளவுக்குண்டா ரமலான்ல லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு சிறப்போ ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய இரவுகளுக்கும் சிறப்பு இருக்குது. ஆகவே இமாம்கள் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள், ஸலஃபுகள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை முக்கியத்துவப்படுத்தினது 3 விடயங்களுக்காக, 3 நோக்கங்களுக்காக இந்த ஷஅபானுடைய மாதத்தை மகத்துவப்படுத்தியிருக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக அந்த சிறப்புகளை வச்சு மட்டும் அவங்க ஷஅபானுடைய மாதத்தை சிறப்பிக்கல. 3 முக்கியமான விடயங்கள். முதலாவது விடயம், உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், லமா ரஅத தஸூமு ஷஹரன் மின் அஷ்-ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நீங்க நோன்பு நோக்குறது போல நான் வேற எந்த மாசத்திலேயும் நீங்க நோன்பு நோக்குறத காணவில்லை, யா ரசூலல்லாஹ்.
என்ன காரணம், எவ்வளவு அதிகமாக நோக்கு நோக்குறீங்க என்பதாக கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லாக ஷஹ்ருன் யஃபலு நாஸ் அன்ஹு. இந்த மாதத்தை பற்றி மக்கள் மறதியில் இருக்கிறாங்க. இந்த மாதத்துடைய மகத்துவத்தை மறந்து இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் என்ன விசேஷம் இருக்குது என்பதை மறந்துட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹி அல்-அஅமால். இந்த மாதம் இருக்கிறதே லேசான மாசம் இல்லை, லேசான மாசம் இல்லை. இந்த மாசத்துல தான், இந்த வருடத்தில் நான் செய்த அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகிறது. போன நோன்புல இருந்து இந்த ரஜபு வரலாற்றையும் இந்த வருடத்தில் நான் செய்த அமல்கள் அல்லாஹ்விடம் காட்டப்படுகிறது. இந்த ஷஅபானுடைய மாதம் வஅனா உஹிப்பு, நான் விரும்புகிறேன் என்ற அமல் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது இந்த மாசத்தை சிறப்பிச்சது எதுக்காக தெரியுமா? எங்களோட அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படும். குர்ஆனில் அல்லாஹ் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத், இந்த உலகத்துல மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு நான் தந்தது எதுக்கு தெரியுமா? மௌத்தையும் ஹயாத்தையும் தான், ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்கிறான், ஹயாத்தோட இருக்கிறான், மௌத்தாகிறான். அதுக்கு இடைப்பட்ட காலம் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்தது உங்களோட சொத்து செல்வம் 3 அதிகாரம் இதுல அதிகரிச்சு போறதுக்கு இல்ல. லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை யாரை நல்ல அமல்கள் செய்றீங்க என்பதை பரிசோதிப்பதற்காக, சோதனை செய்வதற்காக. அப்ப நாங்க பாக்கிறோம் யார் நல்ல அமல்கள் செய்யறாங்க என்கிறத சோதிக்கிறதுக்காக. கெட்ட அமல் இருக்குது, நல்ல அமல் இருக்குது. நாங்க பேச்சு வழக்கில் சொல்றது அமல் செய்யற அமல் செய்யற அமல் செய்யற. அமல் என்றால் 2 வகை, ஒன்று நல்ல அமல், இன்னொரு கெட்ட அமல். அமல்னா நாங்க செய்யற வேலை கர்மம். இப்ப நல்ல அமலும் கெட்ட அமலும் இருக்குது. ஆனா அல்லாஹ் அனுப்பின நோக்கம் நல்ல அமல் யார் செய்யறாங்க என்கிறத சோதிப்பதற்காக, செக் பண்றதுக்காக. எங்களோட அமல்கள் அல்லாஹ்விடத்துல 3 கட்டங்களாக உலகத்துடைய வாழ்க்கையில உயர்த்தப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதஆகபூன ஃபீக்கும், அவங்களுக்கு மத்தியில வழக்குமார்கள் ரொட்டேட் வாராங்க 2 நேரத்துல, பகலுடைய நேரம், இரவுடைய நேரம். காலையில சுபஹுக்கு பின்னால ஒரு வழக்கை ஏற்க வாராது, அஸ்ருடைய நேரம் வரகாட்டி அந்த வழக்கை எரோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் முதலாவது கட்டம், ஒவ்வொரு நாளும் எங்கள் அமல்கள் அல்லாஹ்விடம் காட்டப்படும். நாம செய்யற நன்மையாக இருக்கிறோம், நாம செய்யற தீமைகளாக இருக்கிறோம், அல்லாஹ்விடம் காட்டப்படுது. முதலாவது கட்டம் ஒவ்வொரு நாளும் அல்ல, காலையில வரக்கூடிய மலக்கு அசருடைய நேரம் அல்லாஹ்விடம் போறார். அசருடைய நேரம் இன்னொரு மலக்கு அல்லாஹ்விடம் இருக்கு வாரார். அந்த அசருடைய நேரம் போகக்கூடிய மலக்கு அல்லாஹ் கேட்கிறான், ஏன் அடியாரே இந்த நிலைமையில நீங்க விட்டுட்டு வந்தீங்க? நான் தொழுகையில் இருக்கிறேன், அசருக்கு பின்னால் நிற்கக்கூடிய திலாவத்துடைய அமல்களில் இருக்கிறேன். சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன் அடியான் தொழுது கொண்டிருக்கிறான், அந்த நிலைமையில விட்டுட்டு வந்தேன். உன் அடியான் திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறான், அந்த நிலைமையில விட்டுட்டு வந்தேன். இல்ல, அசருக்கு பின்னால நாங்க படம் பார்த்துட்டு இருக்கிறோம், பாவமான காரியம் செஞ்சு இருக்கிறோம், வீணாக பேசி இருக்கிறோம், ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன் அடியான பாவத்தில் விட்டுட்டு வந்தேன். எவ்வளவு திருப்பாக்கியம்! ஒவ்வொரு நாளும் எங்கள் அமலுக்கு அல்லாஹ் காட்டப்படுது. அது நன்மையாக இருக்கிறது, தீமையாக இருக்கிறது. 2வது கட்டம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, துஅரதுல் அமாலு ஃபீ குல்லி யௌமின் ஹமீஸ் வ இத்னீன். ஒவ்வொரு வியாழக்கிழமை திங்கட்கிழமை உங்களோட அமல்கள் அல்லாஹ்விடம் காட்டப்படுது. ஒவ்வொரு வியாழக்கிழமை திங்களும் அல்லாஹ்விடம் அமல்கள் காட்டப்படுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அமல்களில குறைபாடுகள் இருந்தா பாவங்களை அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு மன்னிக்கிறான். யஃபிரு, பாவங்களை மன்னிக்கிறான். யா அல்லாஹ்வுக்கு
சொன்னாங்க, ஒரு மனுஷனை தவிர ஒரு மனுஷன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் மத்தியிலே அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் மத்தியிலே ஷஹ்னா, கோபம், குரோதம், வஞ்சகம், பொறாமை, நிறைய கருத்து, மனஸ்தாபம், ரெண்டு சகோதரருக்கு மத்தியில மனஸ்தாபம், பொறாமை, வஞ்சகம், குரோதம் இருக்குதே. இந்த மனுஷன் பாவத்தை தவிர உதுருகு ஹாலைஹி ஹத்தா யஸ்மலிஹா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுவான், அந்த ரெண்டு பேரையும் அப்படியே விட்டுருங்க, அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகுவாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு இல்லாத நாள். மூணாவது கட்டம் அதுதான் ஷாபானுடைய மாதம். ஷாபானுடைய மாதத்தில எங்கட அமல்கள் அல்லாஹ்ட்ட காட்டப்படுகிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்புல இருந்தாங்க, நோன்பாளியாக இருந்தாங்க. அமல்கள் காட்டப்படக்கூடிய நேரம் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்பதற்காக. அதனால சஹாபாக்களும் செலவுகளும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு பக்தியும் பிரயோஜனமாக நன்மை ரசித்தார். ஆகவேமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இந்த ஷாபானுடைய மாதம் ஆரம்பிச்சது 2 3 நாட்கள் இருக்கு. இந்த ஷாபானுடைய மாதத்தில எந்த நேரம் அல்லாஹ்வுக்கு காட்டப்பட போகுது, எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு அமல் காட்டப்பட போகுது, நான் என்ன செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுக்கு அமல் காட்டப்பட போகுது, நான் பாவத்தில் இருக்கக்கூடிய நேரமா, நான் பொய் சொல்லக்கூடிய நேரமா, நான் சினாவில் இருக்கக்கூடிய நேரமா, நான் மதுவிலே போதையில் இருக்கக்கூடிய நேரமா. ஷாபானுடைய மாதம் ஏன் அமல் காட்டப்பட போகுது. அடுத்த வருஷம் ஷாபானுக்கு ஏன் அமல் காட்டப்படும். அந்த நேரம் வரைக்கும் நான் உசுரோடு இருப்பேனா? இந்த ஷாபானுடைய மாசம் முடியதாதையும் சரி, ஏன் லைஃபுக்கு கேரண்டி இருக்குதா? எப்ப நான் மூத்தா போவேன் சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ஷாபானுடைய மாதம் சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தன்னுடைய நேரத்தை காலத்தை இபாதத்துல கழிச்சாங்க. இரண்டாவது காரணம் சொல்றாங்க, எதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தன்னுடைய நேரத்தை காலத்தை இபாதத்துல கழிச்சாங்க தெரியுமா? அதுதான் இந்த ரமலான்ல இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷமான ஒரு நாள். அபீ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு قال மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார், قال رسول الله صلى الله عليه وسلم ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, إن الله لا يطلع في ليلة نصف شعبان. ஷாபானுடைய மாதம் 15ஆம் நாள் இரவு அல்லாஹ் அடிவானத்துக்கு வாரான். அடிவானத்துக்கு அல்லாஹ் வாரான். ஷாபானுடைய மாதம் 15ஆம் நாள் வந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபயஃபிரு ஜமீஅ ஹல்கிஹி, தன்னுடைய அடியாருடைய எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான். ஒரு நாள் எல்லாருக்கும் சொல்லுவான், முஸ்லிம்களை தவிர. அதோட ஒரு மாதம் வரக்கூடிய ஹதீஸ், அவன் முஷாஹித், அவனுக்கும் மன்னிப்பு இல்லை, அவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவங்களை தவிர மற்ற எல்லா குற்றத்தையும் மன்னிச்சிடுவான். 2 பேர், ஒரு முஸ்லிம், முஷாஹித். இது ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, பனு கைப்பற்றும் கோத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்துச்சு. அவங்க ஆடு வளர்க்கக்கூடியவர். அந்த ஆடுடைய முடிகள் அதிகமாக இருக்கும். அந்த ஆடுடைய முடிகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவு கூட்டத்தை அல்லாஹ் இந்த நாள்ல மன்னிக்கிறான் என்பதாக சொல்றான். பொதுவாக நடக்கிறதாக இருந்தால் ஷாபானுடைய மாதம் 15ஆம் நாள் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான், பாவத்தை மன்னிக்கிறான்.
முஷ்ரிகையும் முஷாஹிதையும் தவிர முஷாஹிதின் கருத்து ஏராளமாக இருக்கிறது. பொதுவாக சொல்றதாக இருந்தா எவருடைய உள்ளத்தில கருப்பு இறங்கி இருக்கிறதோ அவரை தவிர, எவருடைய உள்ளத்தில பாவம் நிறைஞ்சிருக்கிறதோ அவரை தவிர, எவருடைய உள்ளத்தில வஞ்சகம் குரோதம் பொறாமை நிறைஞ்சிருக்கிறதோ அவரை தவிர, யார் அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவரை தவிர, யாரால் அடுத்த மனிதனுக்கு காயப்படுகிறார்களோ அவரை தவிர, ஏராளமான கருத்து சொல்லலாம். பொதுவாக சொன்னா ஏக பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ யக்ஃபிரு துனூப, அல்லாஹ் சிறுத்தை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் மன்னிப்பான். நான் அந்த பாவத்துக்கு உரிய முறையில் தௌபா செஞ்சா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். நான் ஜினா செஞ்சிருக்கிறேன், நான் களவெடுத்திருக்கிறேன், நான் வட்டி எடுத்திருக்கிறேன், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பான நிச்சயமாக உரிய முறையில் நான் செய்த பாவத்துக்கு வருந்தி தௌபா செஞ்சா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வோட தொடர்புபட்ட பாவமாக இருந்தால், அடியார்களோடு தொடர்புபட்ட பாவம், நான் ஒரு மனிதனுடைய சொத்தை அபகரிச்சிருக்கிறேன், ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், ஒரு மனிதனுக்கு அத்துழியப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு மனிதனுடைய மனதை நோகடிச்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட வேலைகள் நான் செஞ்சிருந்தா அதுக்கு அந்த அடியார் மன்னிக்காத வரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உரிய முறையில் தௌபா செஞ்சா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். விசேஷமாக இந்த ஷாபானுடைய மாதம் 15ஆம் நாள் இரவும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கூட்டத்தில எங்களையும் எல்லாரையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளும். வெளியமான சகோதரர்களே, நான் ஆகணுமா? முதலாவது எங்க மனசு சுத்தமாக இருக்கும். எங்க மனசுல கருப்பு புள்ளிகள் நிறைந்திருக்க கூடாது. நான் பாவத்தில் இருக்க கூடாது. நான் பாவத்துக்கு தௌபா செஞ்சிருக்கிறோம். வெளியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எல்லாரையும் சேர்க்கணும். அதனால சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலஃப்கள் இந்த நாளில இந்த மாதத்தில விசேஷமாக தரிசனம் ஆகினார். நாம பார்க்கிறதுக்கு முன்னால ஒரு காலம் இருந்துச்சு, ஷாபானுடைய 15ஆம் நாள் வந்தா அந்த நாளை விசேஷமாக அமல் செய்வாங்க. நாம சொல்லுவோம் அந்த நாள்ல ரொட்டி சுடுவாங்க, அந்த நாளைக்கு பராத் என்று சொல்லுவாங்க. ரொட்டி சுடுறதுக்கு ஆதாரம் இருக்காது கேட்டா நேரடியாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டி சுடுறதுக்கு சொல்லவும் இல்லை. ஆனா சதகா கொடுக்க சொல்லி இருக்கிறதானே, சதகா கொடுக்க சொல்லி இருக்கிறார்களே, சதகா அமல் தானே. ரொட்டியை விடுவோம், ரொட்டியால் கொடுக்கக்கூடிய ஒரு ஏழையை தேடுவோம், அந்த நாளில் உதவி செய்வோம், ஒரு சோத்தாரை கொடுப்போம், நன்மை நாய் எனக்கு மகனும் கிடைக்கணுமே, நான் அல்லாஹ் அந்த மகனுடைய கூட்டத்தில் சேரமாட்டேன். பராத்துடைய இரவு சொன்னாங்க, பராத்துக்கு நேரடியாக ஆதாரம் இல்லை. ஆனா அல்லாஹ் அந்த நாளில நிறைய பேரை பாவத்தை விட்டு நீக்கிறான். பராத்தா கருத்து நீக்கிறது, அதுக்காக பேர் வச்சிருக்கிறாங்க. சரி, பேரை விடுவோம், ரொட்டியை விடுவோம், ஹதீஸ்ல வந்திருக்குது, அந்த நாள் மன்னிப்பு கிடைக்குது, நாம் அந்த வகையில் அமல் செய்வோம். அதை கேட்டு பள்ளியில கூடி ஒன்றாக அந்த நாளை ஹயாத்தாக்குறதுக்கு ஆதாரம் இல்லை, எங்கேயும் சொல்லவும் இல்லை. தெரியுமா? அப்படி கூட்டு கூட இல்லை. பள்ளியில கூட்டாக சொல்லுங்க, கூட்டாக ஓதுங்க, அமளி பாதம் செய்யுங்க, அப்படி இல்லை. நான் சொல்லல, தனித்தனியாக என்னால் சதகா கொடுக்கணுமா அதனால சதகா கொடுக்கிறது, துஆ கேட்கிறது, யா அல்லாஹ் நான் பாவம் செய்கிறேன் என்ற பாவத்தை மன்னிச்சு. ஒரு ஏழைக்கு உதவி செய்யணுமா அதனால உதவி செய்யறது, என்னால குர்ஆன் ஓதணுமா நான் அதனால குர்ஆன் ஓதுறேன், என்னால நபியா தொழுகையை தொழணுமா அதனால தொழுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, வழிகாட்டினாங்க. அதனாலதான் ஏழு அமல்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்காக அந்த ஷாபானுடைய மாதத்தை 2வது கட்டமாக வெளிப்படுத்தினாங்க. 3வது விஷயம் ஆக முக்கியம். கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுக்குரிய தயாரிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜபுடைய மாசம் வந்துட்டாலே துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபுடைய ஷஅபானுடைய மாதத்துல பரக்கத் செஞ்சியா அல்லாஹ், ரமலான் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தியா அல்லாஹ். ஷஅபானுடைய மாதம் ரஜபுக்குரிய தயாரிப்பு, ரமலானுக்குரிய தயாரிப்பு. ரமலானை நான் அடையணும், தக்வா உள்ளவனாக ஆகணும். ரமலானுடைய நோன்பை நான் நோக்கணும், தக்வா உள்ளவனாக ஆகணும்.
இபாதத்தில குர்ஆன் திலாவத்தில திக்ர்ல துஆல இருந்து அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்திட்டேனா அந்த ரமலான் என்ன அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில நான் ரஹ்மத்தை கேட்டா அல்லாஹ் தூக்கி வீசுவான். சும்மா வருவான், எங்க தேவையில்லை. ஏன் எங்க பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிட்டு அல்லாஹ் இரக்கம் கிடைச்சிட்டு நரகத்திலிருந்து விடுதலை கிடைச்சிட்டு நான் லேசாக அமல் செஞ்சேன். ஏன் அமல் அல்லாஹ் லேசாக போகும் இல்ல. ரமலான் முழுக்க நான் எத்தனையோ பேர் பார்த்தோம், மாஷா அல்லாஹ் ரமலான் வந்தா இரவு முழுக்க நின்று வணங்குறாங்க. தராவீஹ் வேணுமா, கியாமுல் லைல் வேணுமா, பகல் முழுக்க நோன்பு நோக்குறாங்க. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ் கபூல் ஆகுதா இல்லையா என்பது எனக்கு தெரியும். ஏதோ உள்ளத்துல பாவம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், ஏதோ உள்ளத்துல கருப்பு புள்ளிகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், நிச்சயமாக என்னுடைய அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். நான் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சிட்டேன், ஒரு மனிதனுக்கு அத்துழியம் புரிஞ்சிட்டேன், யாராவது ஏமாற்றிட்டேன், பெற்றார்களுடைய மனதை நோவடிச்சிட்டேன், குடும்பங்களை பிரிக்க வாழ்ந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில நான் என்னுடைய நெத்தி கருக்க தொழிலாலும் எங்க தொழுகை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். உதாரணம் செய்வாங்க, ஓட்ட குடத்துல தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி எவ்வளவுதான் ஊற்றினாலும், கிணத்துல இருக்கிற தண்ணியை ஃபுல்லா இறக்கி குடத்துக்குள்ள ஊற்றினாலும் ஓட்ட குடம் தான் தண்ணி இருக்காது. அமல் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணுமா, அமல் எல்லாம் கபூலாக்கணுமா, மனசு சுத்தமாக இருக்கும். ரமலான் ஷஅபானுடைய மாதம், ரமலானுக்குரிய தயாரிப்பாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுல முதலாவது எங்க பாவங்களுக்கு தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், எங்க பாவங்களை விட்டு நான் விலகணும். நான் இந்த பாவத்தில் இருக்கிறேனா, இந்த பாவத்தை ஷஅபானுடைய மாதத்தில் விட்டுறேன், இந்த பாவத்தை விட்டு நான் நீக்கிறேன். ஷஅபானுடைய மாதம் ரமலானுக்குரிய தயாரிப்பாக இருக்குது, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் செய்ய பாவங்களுக்கு வந்து தௌபா செய்கிறேன். இரண்டாவது அதிகமாக நோன்பு பிடிக்கணும். முக்கியமாக சென்ற ரமலான் தவாவான நோன்பு பெற்றிருந்தா அதை என்னுடைய பெண்களுக்கு அதிகமான நோன்புகள் தவாவாக இருக்கும். பெண்களுக்கு எத்தி வைக்கணும். ரமலானுடைய மாதம் வரத்துக்கு முன்னால ஷஅபானுடைய மாதம் நோன்புகளை பிடிச்சு கொள்ளணும். அதில் விசேஷமாக ஐயாமுல் வீர் சொல்லப்படக்கூடிய அந்த 13, 14, 18 பிறையுடைய நாட்கள், அந்த நாட்களில் நோன்பு பிடிக்கிறது ஒவ்வொரு மாசத்திலையும் சொல்லக்கான அந்த நோன்பு விசேஷமாக ரமலானுடைய மாதம் ஷஅபானுடைய மாதத்தில் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ரமலான்ல நான் நோன்பு ஒழுங்காக பிடிக்க வேண்டும். உணவு முறைகளை நான் துண்டிச்சிருப்பேன், தெரியாம துண்டிச்சிட்டேன், அது ஆக பாரதூரமான விஷயம். அல்லாஹ் அரிசியில கொள்கை வைக்கப்பட்டிருக்கிறது. யார் உணவு முறைகளை சேர்ந்து நடப்பாரோ அல்லாஹ் அவர் சேர்ந்து நடப்பார். யார் உணவு முறைகளை துண்டிச்சு வாழ்வாரோ அல்லாஹ் அவரை துண்டிச்சிருவார். ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. அமல் கபூலாகிறதுக்கு நான் உணவு முறையோட போவோம், என் சகோதரோட போவோம். சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு காணிக்காக பிரச்சனை, ஒரு வீட்டுக்காக பிரச்சனை, நான் கண்ண மூடினாலோ என் சகோதரன் கண்ண மூடினாலோ அந்த ஊட்ட கொண்டு கப்புக்குள்ள வைக்கிறது இல்லை. ரெண்டு பேருக்கும் மூணு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பிறகுதான் நாங்கள் யோசிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, ஸலாத்துடைய நேரம் தான் யா அல்லாஹ், மாற்றிக்கோ யா அல்லாஹ், கேட்டுக்கோ யா அல்லாஹ். என்னைக்கெல்லாம் சண்டை பிடிச்சேன், என்னைக்கெல்லாம் நான் உலகத்துல அத்துழியம் செஞ்சிருந்தேன், இப்ப நான் ஸலாத்துல எல்லாத்தையும் கட்டுட்டேன் யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் அவகாசம் தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய ஸலாத் வந்தா அவனுடைய தௌபாவும் கபூலாகும். தௌபாவையும் அல்லாஹ் கபூல் செய்யலாம். அதனால சந்தர்ப்பம் நாங்கள் உறவு முறைகளோடு சேர்ந்து நடக்கிறது. ரமலானுக்குரிய தயாரிப்பாக நாங்க யாரோடையாவது கோபிச்சிருந்தா அவங்களோட சலாம் சொல்லி பேசிக் கொள்வது, அதோட அதிகமாக ஷஅபானுடைய மாதம் குர்ஆனுடைய திலாவத்துகள் செஞ்சு கொள்வது, அதே போல என்னுடைய துஆக்களை இஸ்திக்ஃபார்களை அதிகப்படுத்திக் கொள்வது. இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்குது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்துல அடுத்த வருடத்திற்குரிய எங்களுடைய கபர்கள் நிர்ணயிக்கப்படுது. எதற்குண்டா ஏழ வாழ்க்கையில பாவம் அதிகமாக அல்லாஹ் காட்டப்படுகிறதா, ஏழ ஆயுள் 50 வருஷம் தான் அல்லாஹ் ஆயுள் குறைக்கிறான். நன்மைகள் அதிகமாக காட்டப்படுகிறதா, ஏழ ஆயுள் 40 வருஷம் தான் ஏழ ஆயுள் எல்லாம் கொடுக்கிறான். இதற்கு நேர்காண பாக்கியாக்கியும் நன்மையான விஷயங்கள் செய்யக்கூடிய தவிர நேரத்திலே அல்லாஹ் என்ன ஆயுள் அதிகரிக்கிறான். இந்த மாசத்துல அந்த விசேஷ சிறப்பு இருக்குது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் கடந்து போயிட்டோம். ஷஅபானுடைய மாதத்தில் எத்தனையோ வந்து போயிடுச்சு. ஒவ்வொரு ஷஅபான் வரம்பிட்டையும் இமாம் மிம்பர்ல இருந்து அவருடைய தொண்டரோடு கத்துறது, ஷஅபானுடைய மாதம் இவ்வளவு சிறப்பு இருக்குது. மாஷா அல்லாஹ் கேட்கிறது, பள்ளியை விட்டு வெளியே போறோமே ஷஅபானா அப்படியா இதா ஒன்றும்
நமக்கு தெரியாது. 15ஆம் நாள் நாங்க ஏதாச்சும் பாவத்திலே விடுவோம். ஏதோ பாவம் மன்னிக்கப்படுமா? கண்ணியமான சகோதரர்களே, கேட்போம், அமல் செய்யறதுக்கு நியத்து வைப்போம். ஷஅபானுடைய மாதத்தை நிறைய முறையில கழிச்சு ரமலான பூர்த்தியாக அடையக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருப்பாராக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சுடுவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய குற்றங்கள் குறைகளை தவறுகளை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றாருடைய பாவங்களை மன்னிச்சுடுவாயாக. உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சுடுவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை கபூல் செய்து கொள்வாயாக. உன்னுடைய நடைபெறும் திருப்பி சிவாவை ஏற்றுக்கொள்வாயாக. வா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.